வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன டேலியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேலி இன்டர்மீடியேட்டில் வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேட் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பிஃபோர் வரைக்கும் வேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் கொஞ்சம் ஆட் ஆகுது, அதில் மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு வேட்டோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். என்ட்ரிஸ்லாம் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸை தான் வேட், விஏடி அப்படின்றது வேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா வேட் டினோட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ வேட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். இது டைரெக்டாக கட்ட மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் கட்டுவாங்க. விச் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் லியூ ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ் பார்ட்காக இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது எப்போல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ வேட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இது. இட் இஸ் த டேக்ஸ் பெய்ட் பை த ப்ரொடியூசர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ், உற்பத்தி பண்ணுறவங்க, அப்புறம் தயாரிக்கிறவங்க, அதை விற்கிறவங்க, டீலர்ஸு, ரீட்டைலர்ஸு, யாராக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருமே வேட் கட்டிட்டு வர மாதிரி தான். இப்போ ஜிஎஸ்டி பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் சேம். ஸோ இதனால் என்ன சார் உங்களுக்கு வேட்டுன்ற அந்த சாப்டர் வந்தனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வித்தவுட் பில் பண்ண முடியாது. இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அது யாராக இருந்தாலும் ஜிஎஸ்டியில் வந்து வித்தவுட் பில் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இப்போ வேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேக்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகும். பிஸ்னஸ் பர்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெனிஃபிட்ஸும் கவர்மெண்ட் மூலயமா நீங்கள் கட்டுறதுனால உங்களுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இது எலிஜிபிளாக இருக்கிறதுனால இது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ வேட்டோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேட் டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் டீலர்ஸ்ன்னு இருக்கும், காம்போசிட் டீலர்ஸ்ன்னு இருக்கும். ஒரு ஹெட்டிங்க்கும் ஒரு மீனிங் இருக்கும். நீங்களே அதை பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களுக்கு புரியாது, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள், டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரெக்கார்டிங் பர்பஸில் தான் கேட்குறீங்க. உங்களுக்கு புரியலனா நீங்கள் தாராளமாக எடுத்து கேளுங்க. மேம் சார் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. நான் ஜஸ்ட் இதை ரிப்பீட்டடாக சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல டவுட் இருக்கோ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் ஒர்க் பண்ணும்போது அங்கே கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேட்டோட யூசஸ். இப்போது எதுக்கெலாம் சார் யூஸ் ஆகுது வேட்டு? இன்புட் டேக்ஸு, பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டேக்ஸு, அப்புறம் அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணும்போது, நம்ம விற்கும்போது நமக்கு அவுட்புட் டேக்ஸ் வரும், பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டேக்ஸ் வரும். ஓகேங்களா? ரெண்டு டேக்ஸ் வந்து கம்பல்சரி. இது வந்து வேட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த வேட்டோட எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். நார்மலாக பிஃபோர் வேட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன் ஒரு ப்ராடக்ட்டை போய் எடுக்கிறாங்க. ஒரு 1 லட்ச ரூபா அந்த ப்ராடக்ட் 10% தராங்க. எவ்வளோ வந்தது? 10,000 ருபீஸ். ஆக்சுவலாக 10% கொடுத்தாங்கன்னா ஒரு ஜீரோவை கட் பண்ணுறங்க. 1 லேக் இருக்க இடத்துல ஒரு ஜீரோ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். இதுதான் காமனாக ஜென்ரலாக போடுறது. செகண்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி 1 லேக் கட்டியிருக்காங்கல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு, 1 லேக்கோட அந்த 10,000 ஆட் ஆகும். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 1,10,000 இன்டூ 10%. அப்போ எவ்வளோ டேக்ஸ் பாருங்கள்? 10,000 + 1,000. அப்போ எவ்வளோ கட்டுறாங்க? 11,000 ருபீஸ் கட்டுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கட்டியிருந்த டேக்ஸ். நார்மல் டேக்ஸ் இப்படி தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தேர்ட் பர்சனுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு பர்சன் இவ்வளோ கட்டினாங்க, திரும்பியும் செகண்ட் பர்சன் 11,000 கட்டினாங்க, திரும்பியும் தேர்ட் பர்சன் வராங்க. தேர்ட் பர்சன் வரும்போது ஆல்ரெடி 1 லேக்கு + 10 1,10,000. அப்புறம் இது செகண்ட் பர்சன் 11,000, டோட்டலாக 12,100, தட் இஸ் 1,21,000 வந்துடும். இந்த 1,21,000க்கு 10% போட்டிங்கன்னா 12,100. அப்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுது பாருங்கள், எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்கன்னு பாருங்கள். அப்போ இதிலேருந்து தேர்ட் பர்சன்லேருந்து ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து மார்ச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வரும். அப்படி ஆட் ஆகிட்டே போகும்போது அது யாருக்கு போகும் அப்படின்னா கஸ்டமருக்கு தான் போகும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 வாங்கக்கூடிய பொருளை வந்து இந்த மாதிரி டேக்ஸ் கட்டி எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் 25,000 கொடுத்து வாங்குவீங்க. இது நார்மல் டேக்ஸில். இதுவே வேட் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்சன் அதே மாதிரி 1 லேக்குக்கு 10% பே பண்ணுறாரு. ஸோ 1 லேக் இன்டூ 10%, இப்போ டோட்டலாக 10,000 ருபீஸ். செகண்ட் பர்சன் பாருங்கள் அதே மாதிரி தான் ஆட் தான் பண்ணுறாங்க. 1 லேக் + 10,000 கண்டிப்பாக ஆட் ஆகும். அப்போ 1,10,000 வந்துருச்சு. ஆனால் இன்டூ 10% போட்டால் 11,000 ருபீஸ் அப்படின்றது தான் டேக்ஸ். அது ஃபைன், ஓகே. ஆனால் இந்த 11,000 ருபீஸில் அவங்க ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ணிட்டாங்க? 10,000 ருபீஸ் பே பண்ணிட்டாங்க. இப்போ மீதி எவ்வளோ கட்டணும்? 1,000 ருபீஸ் தான் கட்டணும். அப்போ தேர்ட் பர்சனுக்கு வரும்போது பாருங்கள் சேம் அதே மாதிரி 1,10,000 ப்ளஸ் அவங்க கட்டினது எவ்வளோனா 11,000.
சேம் அதே மாதிரி 1,21,000 rupees அவங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 10% டேக்ஸ் போட்டிங்கன்னா 12,100 rupees வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டாரு, செகண்ட் இருக்க பர்சன் வந்து ஒரு 1,000 ரூபாய் கட்டிட்டாரு. அப்போ டோட்டலாக 11,000 rupees நம்ம ப்ரீவியஸாக கட்டிட்டோம். மீதி இருக்கிற அந்த 12,100ல் 11,000 போச்சுன்னா மீதி 1,100 rupees தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் வேட்டோட அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டும்போது 10,000 கட்டினீங்க, 11,000 கட்டினீங்க, 12,100 கட்டினீங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 34,000 33,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 10,000, அப்புறம் ஒரு 1,000 11,000, திரும்பியும் 12,100 rupees தான் வருது. இதுதான் வேட்டோட அட்வான்டேஜ். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த வேட்ன்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேட்ன்ற சாப்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் உங்கள் கம்பெனிக்குள்ளே போயிடுங்க, க்ரியேட் கம்பெனிக்குள்ளே போங்க, அதில் உங்களை போய்ட்டு வேட்டுன்னு சொல்லி போட்டுருங்க, இல்லை வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு போட்டுருங்க. ஸோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட்லாம் வந்து ஆட் பண்ணும். ஸோ என்ன சார் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் லெட்ஜரில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தான் அந்த வேட்டுன்ற சாப்டருக்குள்ளே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எங்கே சார் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேம் F11ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்குள்ளே போங்க, இல்லை இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்குள்ளே போங்க. அதில் எந்த ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் இந்த சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ன்ற பார்ட்டும் யூஸ் ஆகாது, இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸும் வராது. இது ஒருனா ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் இருக்கும். இப்போ நம்ம டேக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அதில் ஒரு ஸ்க்ரீன் வரும். ஆல்ரெடி நீங்கள் டிடிஎஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிடிஎஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க, சர்வீஸ் டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். இதை சூஸ் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் திரும்பியும் செட் ஆர் ஆல்டர் வேட் டீட்டெயில்ஸ்னு கேட்குது. இங்கேயும் நோன் இருக்குது, இங்கே ஒய் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்டேட் கேட்குது, டி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும். கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரெகுலர் அப்படின்றதே மென்ஷன் பண்ணலாம். அது வந்து ஒரு டைப் இருக்குது, காம்போசிட் டைப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ரெகுலர் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரெகுலர் அப்படின்றதே மீன் பண்ணுங்கள். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்டர். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வந்துடுங்க. வேட்டோட டின் நீங்கள் காம்போசிஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வரும், ரெகுலர் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இந்த வேட்டோட நம்பர் இருக்கும், நம்பர் வந்து உங்கள் புக்லேயே இருப்பாங்க, அப்படி என்ட்ரு பண்ணுங்கள். இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு நம்பர், ஒரு சில நம்பர் இருக்கும் 8564, இல்லை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ டிஎன் பிஐ மாதிரி நேம்லாம் இருக்கும். அப்புறம் லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர், அதுவும் சம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பேன் கார்டு நம்பர் இருந்தால் பேன் கார்டு நம்பர், இப்போ கம்பல்சரியாக பேன் கார்டு நம்பர்லாம் போட சொல்கிறாங்க. ஏஇஜே சம் லெட்டர்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகேங்களா, சேவ் பண்ணுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து உங்கள் டேக்ஸோட இன்ஃபர்மேஷன். தனியாக இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்துடும், இது காமனாக வந்துடும். இந்த வேட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் காமனாக வந்துடும். இந்த பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அதை கேட்கும் மாதிரி. இதை கம்பல்சரியாக ஃபில் பண்ணால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற என்னென்ன வேட்டோட டேக்ஸ் போட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். இந்த மாதிரிலாம் இஷ்யூ வரக்கூடாதுன்னு தான் ஜிஎஸ்டி என்ன பண்ணாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மொத்தமாக கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடுக்கு தனியாக டேக்ஸு, கோவாவுக்கு தனியாக டேக்ஸு, மத்திய பிரதேஷ் தனியாக டேக்ஸுன்னு போடாமல் ஜிஎஸ்டி வந்து கண்ட்ரோல் எல்லா இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி. இந்த ப்ராடக்ட் வாங்கினா இவ்வளோ தான் 5%, இந்த ப்ராடக்ட் வாங்கினா 18%, இந்த ப்ராடக்ட் வாங்கினா 20%, 30% சொல்லி அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், வேட்டுக்காக க்ரியேட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியில் சேவ் பண்ணுமான்னு கேட்கும், எஸ் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுறேங்க. இது வேட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், வேட்டை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா, உங்கள் பேஜ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 381, பேஜ் நம்பரில் 381 பாருங்கள். அந்த பேஜஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்ஜர் மாதிரி கொடுத்துருப்பாங்க க்ரியேட் பண்ணுறதுக்காக. இதில் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த வேட்டுன்ற என்ட்ரியே போட முடியும். ஸோ நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும் பண்ணுறேன், நீங்களும் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வைங்க. அப்புறம் நீங்கள் என்ட்ரி போடும்போது மீதி இருக்கிற பேலன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து M/S ராமன் கோ, இது உங்களுக்கு தெரியும், அண்டர் சன்ட்ரி டெப்டார்ஸ் கீழே போட்டாச்சு. அப்போ சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் என்னது, சேல்ஸை பேஸ் பண்ணி போடுவோம். M/S நியூ மூன் ப்ரைவேட் லிமிடெட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கீழே வருது. இதுவும் அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா பர்ச்சேஸ் அப்படின்றத மெயின் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அட் 12.5% அண்டர் எது கீழே வந்திருக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே வந்திருக்கு. இங்கே மேலே பாருங்கள் வேட் கிளாசிஃபிகேஷனே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க, ராமன் கோக்கும் நியூ மூன் ப்ரைவேட் லிமிடெடுக்கும் வேட் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் மீதி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்லேருந்து ஆரம்பிக்குதுல்ல, இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே வேட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த என்ட்ரி போடும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். இங்கே எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் அட் 12.5% இருக்குல்ல, இந்த சேல்ஸ் அட் 12.5% இந்த அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால இது கொஞ்சம் எல்லாம் மேலே வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் அடுத்தது வரணும். நல்லா கவனிச்சிங்க, அடுத்தது வரணும். அப்போ சேல்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அட் 12.5%. நெக்ஸ்ட் பாருங்கள் சேல்ஸ் 4%, சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டரில் சேல்ஸ் அட் 4%. இன்டர்ஸ்டேட் சேல்ஸு சேல்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அதுலேயே வந்துடுச்சு. அப்புறம் எக்ஸம்ப்டட் சேல்ஸு அதுவும் சேல்ஸு, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸம்ப்ட். அப்புறம் இன்புட் வேட் வந்து எது கீழே வரும்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இன்புட் வேட். அப்புறம் இன்புட் வேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இன்புட் வேட். அப்புறம் இது வந்து இன்புட் வேட் கேபிட்டல் கூட்ஸ் எது கீழே வரும்னா அதுவும் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் பர்ச்சேஸ் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் அவுட்புட் வேட், அதுவும் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அவுட்புட் வேட் 12.5%. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்கே இருக்க பர்சன்டேஜ் தான் இங்கே இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்துங்க, திரும்பியும் 4% டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அவுட்புட் வேட் 4%. அதுக்கப்புறம் ஐசிஐசின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேட் அது கீழே வராது, அது வந்து பேங்க் கீழே வரும், இங்கேயும் எதுவும் கிடையாது. அப்புறம் மெஷினரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸட் அசட்னு கொடுத்துருப்பாங்க, ஸோ இங்கேயும் எதுவும் கிடையாது. இந்த பர்ச்சேஸ் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கிடையாது, இது ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்குல்ல இன்புட் வேட் கேபிட்டல் கூட்ஸ் அட் 4%க்கு தான் இந்த பர்ச்சேஸ் கேபிட்டல் கூட்ஸ் அட் 4% கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா இதை கொடுத்துட்டாங்க, இதில் எதுவுமே வராது, இந்த பார்ட்டே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவுட்புட் வேட் அட் 12% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது, அதுக்கப்புறம் அவுட்புட் வேட் அட் 4% வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணல, ஒரு ஜஸ்ட் ஒரு அலைன்மெண்ட் மட்டும் மாறிட்டு இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஓகேங்களா, சரி நான் என்ட்ரி போட்டுக்காங்க, ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுக்காங்க பாருங்கள். தட் இஸ் அந்த லெஜரே போடுறேன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறேன், லெஜருக்குள்ளே போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி போட்டது தான், அதெல்லாம் புதுசெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி போட்டது தான் இது. ஜஸ்ட் க்ரியேட்குள்ளே போங்க, அதில் பர்ச்சேஸ் நான் ராம் என்ற என்ட்ரிலாம் போடல, நீங்களே பண்ணிங்க. பர்ச்சேஸ் அட் 4%, ஓகேங்களா, பர்ச்சேஸ் அட் 4% அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்டர், பர்ச்சேஸுன்னு கொடுக்குறேன். பர்ச்சேஸ் கொடுத்து என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்டட்னு சொல்லிட்டு அதுவே காமிக்கும், அது எஸ் தான் போடணும். மறுபடியும் என்டர் போடுங்க, ஒய் கொடுங்க. இது என்னென்னு ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷன் தான் இப்போ போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க. இந்த இடத்துல போய்ட்டு யூஸ்ட் இன் வேட் ரிட்டர்ன்ஸ்னு போட்டிருக்கோம், இங்கே மறக்காமல் எஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்த அடுத்த நிமிஷம் இது எந்த ஹெட்டிங் கீழே வருது, பர்ச்சேஸ் அட் 4% வருதா, அந்த பர்ச்சேஸ் அட் 4% சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் அக்கௌண்ட் பேலன்ஸ் கேட்கும், எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸு அமௌண்ட் லெஜர்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும் தான் பண்ணுறீங்க. வழக்கமாக பர்ச்சேஸ்ன்னு போட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மட்டும் போடுவோம், ஆனால் பர்ச்சேஸில் எவ்வளோ பர்சன்ட்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுனால கம்பல்சரியாக யூஸ்ட் இன் வேட் ரிட்டர்ன்ஸில் எஸ் கொடுத்து அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் இது மாதிரி எல்லாத்துக்கும் வரணும். பர்ச்சேஸ் வந்து 4% வரணும், 12.5% எல்லாமே தனித்தனியாக போட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்புட் வேட்டு, அதுவும் சேம் பார்த்தீங்கன்னா அட்டு 4%. இந்த 4% போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்டர் எது கீழே வரணும், அதுவும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே தான் வரணும். மறுபடியும் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ்ஸு. அப்புறம் யூஸ்ட் இன் இன்புட் வேட் வந்து எது கீழே வரணும்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே வரணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே வராது. நான் லைனாக போகிறதுனா அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இன்புட் வேட் வந்து எது கீழே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே வரணும். ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அது கொடுத்த உடனே பாருங்கள் கீழே வேட்டுன்னு சொல்லி காமிக்கும். சிஎஸ்டியா, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸா, அதர்ஸா, வேட்டான்னு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேட்டுன்னு சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் இந்த இன்புட் வேட் அட் 4% எங்கே இருக்குன்னா அது இருக்குது பாருங்கள், இதை சூஸ் பண்ணுங்கள். இதிலே நிறைய இருக்கும். இன்புட் அட் வேட் 4%, இன்புட் வேட் அட் இண்டஸ்ட்ரியல் இன்புட்னு காமிக்கும், அப்புறம் தனியாக அவுட்புட்னு காமிக்கும், பர்ச்சேஸ் கேபிட்டல் கூட்ஸ் அட் 4% காமிக்கும். இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு லெஜர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் நோ இருக்குது, அப்புறம் 4% அதுவே கேல்குலேட் பண்ணணும், நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ எப்போல்லாம் நீங்கள் இன்புட் பேட்டர்ன்னு சொல்லி நீங்கள் லெஜரில் போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்புட் பேட்டை 4% கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்காக தான் அந்த லெஜர்ஸை போடுறது. கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிங்க.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மூன் பிரைவேட் லிமிடெட். ஸோ அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க என்ட்ரிஸ் எல்லாமே இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். ஒன்று இன்புட் வேட்டுக்கு ஒன்று போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸை பேஸ் பண்ணி ஒன்று போட்டிருக்கேன், இப்போ அவுட்புட் வேட் கூட ஒன்று போட்டுக்காங்க. அவுட்புட் வேட் ஓகேங்களா, அது எவ்வளோனா அதுவும் சேம் 4%. ஸோ அது மட்டும் இல்லாமல் 12.5% கூட போடுங்க. 12.5% போட்டு என்டர் பண்ணுங்கள். அவுட்புட் வேட்டும் எது கீழே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரணும். இன்புட் வேட்டும் அவுட்புட் வேட்டும் ரெண்டுமே டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் தான். கீழே வேட் சூஸ் பண்ணிங்க. இதில் என்னதுன்னா அவுட்புட் வேட் 12.5% இங்கே நீங்கள் இங்கே ஒரு நேமை போட்டுட்டு இங்கே ஒரு இதுவும் கொண்டு வந்துடாதீங்க, அப்போ தப்பாக வந்துடும், மிஸ்டேக் ஆகிடும். ஸோ சூஸ் பண்ணிங்க, திரும்பி என்டர், ஸோ மறுபடியும் என்டர். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இன்புட் வேட்டு, அவுட்புட் வேட்டு, அப்புறம் பர்ச்சேஸு, சேல்ஸு, மிஷினரி, ஐசிஐசிஐ, ராமன்கோ எல்லா லெஜரும் போட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி போட போகிறீங்க. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா சார்? கிடையாது, இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணும். ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றது உங்கள் பேஜ் நம்பர் 383ல் பாருங்கள். அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐட்டம் நம்பர் 1 ரெஸ் 383ல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 2 பேஜஸ் தள்ளி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கிரியேஷன் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதுவும் சிம்பிள் தான். என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, அண்டர் என்ன குரூப்பு, யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, வேட் ரேட், அவ்வளோதான். சிம்பிள் தான் இதுவும். ஸோ இதுவும் எப்படி சார் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேலிக்குள்ளே போயிடுங்க, இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடுங்க, ஸ்டாக் ஐட்டம்குள்ளே போங்க. இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம்குள்ளே போங்க. அதில் க்ரியேட்னு போட்டிருக்கோம். அங்கே அது என்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த நேமை மென்ஷன் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ன்றதை இங்கே போடுறோம். தட் இஸ் ஐட்டம் 1 இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்டர் எது கீழே போடுறோம்? ப்ரைமரி தான் போடுறோம். இதில் இல்லை, ஸோ என்ன பண்ணுறோம், Alt C கொடுத்து NOSன்னு போட்டு நம்பர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன். நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல மறக்காமல் அந்த ரேட் ஆஃப் வேட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பர்சன்ட் சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜ் இங்கே கம்பல்சரியாக போட்டாகணும். 4% அப்படி 4 மட்டும் போட்டால் போதும். நீங்கள் 4ன்னு போட்டு பர்சன்டேஜ் போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் 4 மட்டும் போட்டுட்டு கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிங்க. அப்புறம் வேறு என்ன சார் யூஸ் பண்ண போகிறோம்னா ஐட்டம் 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நான் போடுறேன். நீங்கள் ஐட்டம் 1 2 3 4 எல்லாமே பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைமரி சேம் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எக்ஸம்டட் கொடுத்தாங்க அப்படின்னா அது பேர் 0ன்னு அர்த்தம். அப்போ இங்கே 0ன்னு போடணும். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐட்டம் நம்பர் 4ல் எக்ஸம்டட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 0 போடணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது ஐட்டம் 3 க்ரியேட் பண்ணுறோம். ஐட்டம் 3க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஜர்ஸில் தெரியும். கொடுத்து சேவ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வேட்டில் அதோட மீனிங் என்ன, அது எப்படி லெஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணலான்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.